Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 345. ஓபன் பண்ணா அந்த அப்சலோம்ங்கிறவன் பயங்கர பில்டப்போட ஜெனரல் ஜோம்பிஸ் எல்லாம் கூப்பிட்டு கிளம்பினால போறப்ப பில்டப் வேற. அவங்க இந்த மேன்ஷனோட எந்த சைட்ல உள்ள நுழைஞ்சாலும் சரி அண்டமாக்கி கட்டுல தூக்கி போட்டுங்கடா. ஜெனரல் ஜோம்பிஸ்க்கு முன்னாடி அவங்க எல்லாம் வெறும் டம்மி பீஸுங்க தான். சோ சட்டு புட்டுன்னு வேலையை முடிங்க. ஏனடா இவ்வளவு தாமதம், வேகமா போங்கடா வெண்ணைகளான்னு பத்தி விடுவான். அந்த டைம் குடி போதையில இந்த ஜோம்பிஸ் எல்லாத்துக்குமே கேப்டனான ஜான்னு ஒருத்தன் வருவான். வாயோட ஸ்டார்டிங் சென்னையில ஆரம்பிச்சு கன்னியாகுமரியில முடியுது. பாத்தீங்களா ஆள் எப்படி இருக்கான்னு. உயிரோட இருக்கும் போதெல்லாம் இவன் பேரு கொடி கட்டி பறந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ அத கேவலப்பட்டு இருக்கானாமா. அட போடா வெண்ணே விளக்கெண்ணு அவன் பாட்டுக்கு போவான். அந்த டைம் திடீர்னு பின்னாடி அப்சலம் மாமா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு ஒரு சவுண்டு. அந்த சவுண்ட கேட்டவுடனே அப்படியே ஆடி போயிருவான். யாரான்னு பார்த்தா பொம்பளை பொம்பா மாதிரி இருக்கும். இதோட பேரு தான் லோலா. அங்க எவ்வளவு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது. இங்க என்ன வேட்டியான டைலாக் அடிச்சுட்டு இருக்க. நான் உன்னோட கமாண்டிங் ஆபீசர், சீக்கிரமா சண்டைக்கு போ, லேட் பண்ண வாயிலே மிதிப்பேன்பா. அப்படின்னா நீ கல்யாணம் பண்ணிக்கிங்க மாமாம்பா. நான் ஏன் பண்ணுன்னு கேட்டவொடனே டப்புன்னு டோரை மூடி அவனை உள்ள வச்சு லாக் பண்ணிடுவா. அப்சலமோட ஆர்டரை நீ மதிக்கல, அதனால ஒழுங்கா நான் சொல்றத கேளு சுடுகாட்டு மண்டாம்பா. ஆனா அவ அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்ல. அவளை கல்யாணம் பண்ணிக்கன்னு விடாம கேட்டுட்டே இருப்பான். அவன் தெளிவா சொல்லிடுவான், நான் ஒரு ஹியூமனை தான் கல்யாணம் பண்ணுவேன், கண்டிப்பா உன்ன மாதிரி ஒரு காட்டு பண்ணிய மாட்டவே மாட்டேன்பா. பின்னாடி தப்பிச்சு போக வேற இடம் இல்ல. அவ பக்கத்துல வந்த உடனே வேர்த்து ஊத்தும். எத்த தண்டி இருக்கா. நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு லோலா. என்னதான் உன் வாயை கிழிந்து மூக்கு விரிந்து இருந்தாலும் நீ ஒரு சோம்பி. சொல்ல போனா நீ செத்து போய் இத்து போனவ. அதனால நீ எனக்கு வேண்டவே வேண்டாம்பா. ஆனா அவ அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்ல. டப்புன்னு அவன் கைய பிடிச்சு மைய தடவி மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல ஒரே அடி அடிப்பான். நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ல கை எடுத்துருவான். இப்ப அவளுக்கு எப்படியாச்சும் இவனை கல்யாணம் பண்ணி ஆகணும். இந்நேரத்துக்கு அவன் ஃபிங்கர் மட்டும் அதுல பட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் அபிஷியலாவே இவங்க கல்யாணம் பண்ணதா இருக்கும். இந்த மாதிரி விளையாட்டு பண்ணாதேன்னு அவன் எவ்வளவு சொல்லி பார்ப்பான். ஆனா அவ கேட்கற மாதிரியே இல்ல. அப்சலோம் மாமா நான் உன்னை விட மாட்டேன், நீ எங்க போனாலும் நான் ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருப்பேன்னு சொல்லி வெறி கொண்டு விரட்டுவான். ஆனா அவன் நான் கண்டிப்பா என் வாழ்க்கை முழுசையுமே ஒரு செத்து போன அனிமல் கூட ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், எனக்கு வேண்டவே வேண்டான்னு அவன் எவ்வளவோ சொல்லி பார்ப்பான். ஆனா அவ கேட்கற மாதிரியே இல்ல. நீ செத்து பல ஆண்டுகள் ஆச்சு, சொல்ல போனா அழுகிட்டே போற, அப்படி இருக்கும்போது என்னால ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னா, என்னதான் நான் செத்து அழிய போன அனிமலா இருந்தாலும் என்னோட அன்பு உண்மைதான்பா. என்ன அம்பு கம்புன்னு சொல்லிட்டு கொய்யால என்ன சொல்லி அட்டாக் பண்ண போவான். ஆனா அதையே அவன் சாக்கா வச்சு அவன் கைய புடிச்சு அலேக்கா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல கொண்டு போய் கை வைக்க போவா. நல்ல வேலை அதுலயும் எஸ்கேப். ஆனாலும் விடுற மாதிரி இல்லையே. ஒக்காமக்கா அவனை போட்டு பொலன்னு பொலந்து எப்படியாச்சும் ரேகைய வச்சிடணும்னு எவ்வளவோ பாடுபடுவான். கடைசி நேரத்துல மட்டும் கரெக்டா எஸ்கேப் ஆகி ஓடிடுவான். சோ இப்படியே சண்டை போயிட்டே இருந்தவன அவன் வேற வழி இல்லாம உண்மையை சொல்லிடுவான். நான் ஆல்ரெடி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு உமனை பார்த்து வச்சுட்டேன், அவ கூட தான் வாழ போறேன். அவளோட வில் பவர் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு, ரொம்ப உண்மையானவன் நேர்மையானவன். ஆனா என்ன வீக் ஆனவன். சொல்ல போனா அவ ஒரு ஹியூமன் வேற சொல்லுவான். அவன் அதுக்கெல்லாம் கவலைப்படுற மாதிரி இல்ல. ஏன்னா எப்பவுமே இந்த மாதிரி நடக்கிறதா. எனக்கு அதெல்லாம் பஞ்சாயத்தே இல்லாமா. ஆனா அவன் இல்லவே இல்ல. இந்த டைம் நான் பிக்ஸ் பண்ணிட்டேன், இவ தான் அவன்னு சொல்லி நம்ம நமியோட வாண்டட் போஸ்டரை காட்டுவான். இவ ஒரு பைரட்டு, இப்ப இவங்க வந்திருக்கா. சொல்ல போனா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கா. நான் கல்யாணம் பண்ணிக்க ஏத்த பொண்ணுதான் இவ, அதனால நீ எனக்கு வேண்டான்னு சொல்லுவான். அவ்வளவுதான் அவளுக்கு கொல்ல வெறி ஆயிரும். இத நடக்க நான் விட மாட்டேன், அவளை நான் கொல்ல போறேன்னு சொல்லி கதவை பிச்சுக்கிட்டு ஓடுவா. வேணா லோலா வேணா, லோலா இத்தனத்தை இதுல காமிக்காத அப்படின்னு புடியலான்னு பார்த்தா முடியல. ஏன்னா போற வேகத்துல புழுதிய கிளப்பிட்டு போறா. அதே நேரம் இங்க நம்மளுக்கு அப்படியே பொறுமையா உள்ளுக்குள்ள வந்துட்டு இருப்பாங்க. அந்த கெக்கோ முறிய வந்து இவங்களை நோட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி அந்த ஓல்டு மேன் சொன்னார்ல, ஒருவேளை அவன் தான் நம்மள இந்த ஐலாண்டுக்கு இன்வைட் பண்ணிருப்பானா. அது மட்டும் இல்லாம நம்ம சஞ்சய் வேற காணாம போயிட்டான். ஒருவேளை இந்த வேலையை பண்ணது அவனா இருக்குமோன்னு ஒரு சின்ன டவுட். சோரோலாம் 7 வார்லார்ட்ஸ்ல ஒருத்தன் இங்க இருப்பான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இப்ப பிராங்கிக்கு என்ன புரியலன்னா, ஒரு பைரட்டு எதுக்கு தேவையில்லாம மக்களோட ஷேடோஸ் எல்லாத்தையுமே ஆட்டையா போறான். ஏதோ அதுல முக்கியமான காரணம் இருக்குதுன்னு சொல்லி அதை பத்தி அந்த பனிப்பையிட்ட கேட்டா எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அப்படியே பதட்டுவான். லூஃபி எல்லாம் ஒன்னும் பஞ்சாயத்து இல்ல, எப்படியும் அந்த கெக்கோ மரியாவை நான் ஓட விட்டு பட்டக்ஸ்லயே மிதிக்க போறேன், அதுக்கப்புறம் எல்லா மேட்டும் தானா வெளியில வந்துட போகுது. சோ கவலை இல்லாமா. ஆனா அந்த பனிப்பயலுக்கு சிரிப்பா வரும். என்னன்னா இப்ப மிஸ் ஆனானே சஞ்சி, அவனை ஆல்ரெடி அங்க வச்சு செஞ்சிருப்பாங்க. சோ இனிமேட்டு நீ என்னதான் முக்குன்னு முக்கிய மத்தவங்களை பத்தி கவலைப்பட்டாலும் ஒன்னும் வேலைக்காக போறது இல்ல, ஏன்னா நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னு சொல்லி விழுந்து சிரிப்பானா. லூஃபி மண்டையிலேயே ஒண்ணு வச்சு கொய்யால வாய மூடிட்டு வலிய மட்டும் சொல்லு, தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காரா பண்ணி மூஞ்சி வாயாம்பா. சோ இப்படி அவங்க போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஜோரோக்கு பின்னாடி ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருக்கும். நின்னு என்ன ஏதுன்னு பாப்பா, எதுவுமே இருந்த மாதிரி இல்ல. ஏன் என்னாச்சுன்னு விசாரிச்சா ஒண்ணும் இல்ல, என்னோட இமேஜினேஷனா இருக்கும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். அப்படி இவங்க போனவனே இருட்டுக்குள்ள இருந்து சிவப்பு கலர்ல 2 கண்ணி எரியும். என்னடா இது குண்டு பல்பு மாதிரி போட்டு விளையாடுறானுங்க. அப்படியே கட் பண்ணா அந்த பெரோனாவை காட்டுறாங்க. அவளோட சர்வன்ட் குமஷிய கூப்பிட்டு, நம்ம ரிஸ்கி பிரதர்ஸ் கேஸ்கேட் ஓவர தூக்கிட்டு வர்றாங்க, நீ என்ன பண்ற, அந்த கேஸ்கேட அவங்க கிட்ட இருந்து வாங்கி மாஸ்டர்ஸ் டான்ஸ் ஹாலுக்கு கொண்டு போயிரு. ஏன்னா ஷிப்ல ட்ரெஷர் ரிட்ரைவல் பார்ட்டியை இவ தான் டைரக்ட் பண்றாளாமா.
ஏதாச்சும் பஞ்சாயத்துன்னா சட்டு புட்டுன்னு என்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லுவாளா? அதுவும் சரி ஓகேன்னு சொல்லும். அப்படியே கட் பண்ணி இந்த 2 அணிலையும் காட்டுறாங்க. அதுங்க உசோப்பு, நமி, சாப்பரு. அவங்க 3 பேர்த்தையும் வச்சிருக்க சவப்பெட்டியை தூக்கிட்டு எப்படியாச்சும் இதை மாஸ்டர்ட்ட கொண்டு போய் சேர்த்தே ஆகணும்னு வேகமா ஓடுவாங்க. அப்படி வேகமா ஓடுனவங்க டப்புன்னு கால் தடி அந்த சவப்பெட்டி திருச்சு அடிச்சு போய் விழுந்துரும். ஐயோ, மாஸ்டருக்கு டெலிவரி பண்ண வேண்டியதை இப்படி விட்டுட்டுமேனு பீதியில இருப்பானுங்க. அது விழுந்ததுல அந்த பொட்டி ஓபன் ஆயிரும். அப்ப சாப்பருக்கு அப்படியே லைட்டா மயக்கம் தெளிஞ்ச உடனே பொறுமையா எந்திரிப்பான். உடனே அதுல ஒரு அணிலு அவனை விடாதி ஹே வெட்டி கொல்லு ஹேன்னு கத்திட்டு இருக்கும். என்ன இது ஒரே சத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பினா பாஞ்சு இந்த 2 முயலும் கத்திய வச்சு ஓங்கி வெட்ட வருவாங்க. சாப்பர் டப்புன்னு உருவத்தை மாத்தி ஒரே அடி, 2ம் தெருத்துரும். அவ்வளவுதான், அங்கேயே மட்டை. அப்புறம் என்ன, அடுத்து உசோப்பையும் நமியை எழுப்பி விடுவான். உசோப்புக்கு ஒண்ணும் புரியல. ஏண்டா சாமுராயாடா நம்மள இப்படி அட்டாக் பண்ணா? அவன் அட்டாக் பண்றத கண்ணிலேயே பார்க்க முடியுங்கிற மாதிரி யோசிப்பாங்க. அவன் பவர்ஃபுல்லா அடிச்சது மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. கண்டிப்பா கத்திய வச்சு வெட்டி இருந்தான்னா இந்நேரத்துக்கு பாடி 2ஆ போயிருக்கும். அப்படின்னா அவன் அந்த ஸ்வாட திருப்பி வச்சு அடிச்சிருக்கான். சரி ரைட் நமி சுத்தி முத்தி பாப்பா. வெளியில மழை பெஞ்சிருக்குன்னு தெரிய வரும். ஏன்னா கிரவுண்ட் ரொம்பவும் வெட்டா இருக்காமா. சாப்பரு அந்த ஸ்குரல்ஸ் தான் நம்மள தூக்கிட்டு வந்துச்சுங்கிற மாதிரி சொல்லுவான். உசோப்பு உடனே பதறுவான், எது இந்த கேஸ்கேடு பெட்டிலையான்னு. இவங்களுக்கு வீதி ஆயிரும். ஆஹா, இவங்க 3 பேருமே எந்திரிச்சிட்டாங்க. இனிமேட்டு நம்மளால எதுவும் பண்ண முடியாது. கண்டிப்பா பேக்கப்க்கு தான் ஆளை கூப்பிடுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க பத்திரமா இவங்களை கொண்டு போய் மாஸ்டர்ட்ட சேர்த்தாகணும். பட் கோட்டை விட்டாங்கல்ல, சோ ஆளை கூப்பிட்டு வர கண்டி வேகமா மேன்ஷனுக்குள்ள ஓடுவாங்க. நம்மளுக்கு எங்க இருக்காங்க என்ன ஏதுன்னு சொல்லி சுத்தி முத்தி பார்த்தா இது மேன்ஷனோட பேக் சைடு. சொல்ல போனா ஹாக் பேக் அந்த டாப் ஃப்ளோர்ல தான் இருக்கிறான். சொல்ல போனா ரொம்ப தூரம் கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்பதான் சாப்பர் ஒன்னு நோட் பண்ணுவான். ஆப்போசிட்ல நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பில்டிங் ஒன்னு இருக்குது. அதை பார்த்துட்டு உசோப்பெல்லாம் மிரண்டுருவான். இவ்வளவு பெரிய பில்டிங், இதுக்கு பின்னாடி இருக்கத நீ பாத்தியான்னு. அந்த டைம் டே லூசு பாலியலான்னு ஒரு சவுண்ட். வேற யாரும் இல்ல, நம்ம நமி தான். பார்த்தா அவங்க மேல நின்னுட்டு இருப்பா. அவ இந்த ஏரியா என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சிட்டாலாமா. என்னடான்னு வந்து எட்டி பார்த்தா இந்த பில்டிங்க்கும் அந்த மேன்ஷனுக்கும் ஒரு பிரிட்ஜ் ஒன்னு போகுது. அதுதான் இந்த 2 பில்டிங்குமே கனெக்ட் பண்ணுது. நல்லா பெருசாவே இருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துலயே காரை ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்கானுங்க. இந்த இடத்த பார்க்கும் போதே நல்லா தெரியுது பயங்கர வியாடா இருக்குன்னு. ஆனா எப்படி ஒரு பில்டிங்க்கு கூட்டு போறாங்கன்னா நம்மள சேஃபா வைக்கிறதுக்கு இருக்குமோன்னு ஒரு சின்ன டவுட். நமி பச்சை பச்சையா திட்டுவா, போடா லூசு பையலன்னு. ஏன்னா அவங்க மட்டும் இவங்களை கொண்டு போயிருந்தாங்க, அப்புறம் இவங்களையுமே அவங்க ஜோம்பியா மாத்திடுவானுங்க. அதனால நம்ம தப்பிச்சது நல்லா தான் சொன்னோன்னதான் ஆஹா அப்ப ஜஸ்ட்ல மிஸ் ஆயிட்டமா, இனிமேட்டெல்லாம் இங்க இருக்க வேண்டாம், வா தப்பிச்சு ஓடிலாங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. ஆனா அங்கதான பஞ்சாயத்து. இவங்க ரைட்ல போனாலும் சரி லெஃப்ட்ல போனாலும் சரி அலைய தனியா எடுத்து அந்த ஜோம்பிஸ் மாதிரியே புலம்பிக்கிட்டே ஓட விட்டுருவானுங்க. அதனால அதெல்லாம் வேலைக்கே ஆகாதும்பா. உடனே 2 பேரும் பயத்துல கத்திக்கிட்டே புலம்புவானுங்க. அப்ப என்னதான் பண்ணி தொலைய, ஏதாச்சும் சொல்லி தொலைன்னு. அந்த டைம் சாப்பருக்கு ஏதோ ஒரு ஸ்மெல் ஒண்ணு வருது. என்ன ஏதுன்னு தான் தெரியல. உடனே நம்பி பயங்கரமா ஏதோ யோசிப்பாளா, அவ ஏதோ வழி கண்டுபிடிச்சிட்டா போல. கொஞ்ச நேரம் பொறுமையா அவளை யோசிக்க விடுவோன்னு சொல்லி அவனுங்க சைலண்டா இருப்பானுங்க. ஆனா இவ என்ன தெரியுமா யோசிச்சுட்டு இருப்பா, இவங்க ஒரு ரூம்குள்ள போய் அந்த பொட்டியை திறக்கும் போது அந்த ஜோம்பி என்ன சொல்லிச்சு, இந்த இடத்துல நாங்க ட்ரெஷர் எல்லாம் ஸ்டோர் பண்ண மாட்டோம்னு. அப்படின்னா என்ன அர்த்தம், இங்க ஏதோ ஒரு இடத்துல ட்ரெஷர் இருக்குது. இங்க இவங்க 2 பேரும் எப்படியாச்சும் நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போய் ஆகணும் நம்பி, இல்லன்னா நம்ம உசுருக்கு ஆபத்துன்னு சொல்லி புலம்பி தள்ளுவானுங்க. ஆனா அவ உசுர பத்தி எல்லாம் கவலையே இல்லாம, லூசாடா நீங்க, எனக்கு தான் பயமா இருக்கு, ஆனா அவ்வளவு சீக்கிரத்துல அதை விட்டுட்டு போக முடியுமாங்கிற மாதிரி சொல்லுவா. எதை விட்டுட்டு போக முடியுமான்னு கேட்டா அப்படியே மழுப்பிடுவா. சரி ரைட்டு, இப்ப நீங்க எப்படி ஓடணுங்கிறீங்க, முன்னாடியா இல்ல பின்னாடியான்னு கேப்பா. உசோப்பு பயங்கரமா யோசிச்சு பார்த்துட்டு இது ஒரு டஃப்பான கொஸ்டின் தான், சரி பரவாயில்ல, மூளைய சாத்துக்குடி மாதிரி கசக்கி புளிஞ்சு யோசிச்சு பார்த்தா திரும்பி அந்த மேன்ஷனுக்கு போனா சாமுராய் மண்டைய வாயிலேயே வெட்டுவான். ஆனா நேரா அந்த பில்டிங்க்கு போனா அங்க இதை விட மோசமான ஆளுங்க இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த வழியா பென்குயின்ஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போயிட்டு இருக்குங்க. எது இந்த இடத்துல பென்குயின்ஸ் பார்த்தா பாடி பென்குயின்ஸ் மாதிரி இருக்குது, ஆனா மூஞ்சி நாயி கோழி இன்னொன்னு என்னன்னே தெரியல. இவங்க தான் பென்குயின் ட்ரியோவாமா. எங்க கூட்டத்துல நாங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலும்பாங்க. ஏன்டா நீங்க எல்லாம் ஒரு மெம்பர்ஸ் ஆடா, உங்களை பத்தி தெரிஞ்சு வச்சு நாங்க என்ன கிண்டவா போறோம்னு உசோப்பு பச்சை பச்சையா திட்டுவான். அட மெம்பர்ஸ்னா பின்னாடி இருக்கவங்களையும் சேர்த்துதான் சொன்னோம், அவங்களும் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. பின்னாடி அப்படி என்னடா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கொய்யாலையெல்லாம் திரும்பி பார்த்தா ஏகப்பட்ட அனிமல்ஸ் பயங்கரமா வந்து நின்னுட்டு இருக்குங்க. இவங்க தான் வைல்டு ஜோம்பிஸ் ஆமா. பெரோனாவோட வண்டர் கார்டனுக்கு உங்களை வரவேற்கிறோம்னு சொல்லி வரவேற்பாங்க. இவங்க எல்லாத்தையும் மொத்தமா பார்த்துட்டு நம்மளுக்கு பீதியாகி தொண்டைகளையே ஏத்துவாங்க. மொத்தத்துல இந்த அனிமல்ஸையும் விட்டு வைக்கலாம், அந்த குரங்கு பைய எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருந்தோடனே நம்மளுக்கு பீதியில கத்திட்டு கிடப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க காலி பண்ணி பெரோனா கிட்ட தூக்கிட்டு போகணும்னு சொல்லி அட்டாக் பண்ண பாஞ்சு வருவாங்க. சாப்பர் தான் நின்னு அடிப்பான். இப்படி எல்லாம் அனிமல்ஸ் எல்லாம் ஜோம்பிஸா வரும்னு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. சின்ன சின்ன ஜோம்பிஸ் எல்லாத்தையுமே சாப்பர் அசால்ட்டா அடிச்சு தெரிய விட்டான். ஆனா பெருசா வரதுங்களை தான் சமாளிக்க முடியல. இல்ல வேற நம்ம சாப்பரையே கிண்டல் பண்ணுவாங்க, ஏண்டா நீ என்ன மனுஷனா இல்ல மானங்கட்ட பையலன்னு. நான் ஒரு ரெயின்டியரும் பானா. ஓ ஜோயன் டைப் பவர் ஹோல்டரா, சூப்பர். நாம எல்லாம் ஒரே அனிமல் இனத்தை சேர்ந்தவங்க, அதனால எதுக்கு நம்ம தேவையில்லாம அடிச்சுக்கிட்டு, நாங்க சொல்றதை மட்டும் நீ அமைதியா கேட்டீங்கன்னா உங்ககிட்ட மட்டும் நாங்க கொஞ்சம் பொறுமையா நடந்துக்கிறோம், இல்லன்னா பொல்லந்துருவோம்னு மிரட்டுவாங்களா. சாப்பர் ஏத்துக்க மாட்டான். சோ கண்ணா பின்னா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இங்க உசோப்பு நமிய போய் ஒளிஞ்சுக்க சொல்லிட்டு குட்டி குட்டி ஜோம்பிஸ் கூட எல்லாம் சண்டை போட்டுட்டு இருப்பான். நமியும் சரி ஓகேன்னு அங்க இருக்க புதருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு அப்படியே பொறுமையா எட்டி பாப்பா. உசோப்பு கிட்ட கங்காரு மாதிரியே ஒரு ஜீப்ரா ஒண்ணு சண்டை நிக்கும், அதுவும் கையில கிளவுஸ் எல்லாம் போட்டு பாக்ஸிங் பண்ற மாதிரியே. உடனே நம்மால நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா எனக்கு என்ன, நான் ஒரு இன்வின்சிபிள் சாம்பியன், உனக்கு தெரியுமா, என்னெல்லாம் யாராலையுமே தோக்கடிக்க முடியாது. இது வரைக்கும் வேர்ல்டு பைரட் பாக்ஸிங் டோர்னமெண்ட்ல 50 டைம் ஜெயிச்சிருக்கேன். என்கிட்ட சிக்கினா
உனக்கு சாவு கன்ஃபார்ம் வேற சொல்லுவான். அது பயங்கரமா பஞ்செல்லாம் பண்ணி காமிக்குமா. அப்பவே உசோப்புக்கு தெரிஞ்சு போச்சு அது பயங்கரமா சண்டை போடுன்னு. ஆஹா அவசரப்பட்டு இறங்கிட்டோமோன்னு உள்ள தோணுது. ஆனா வாய் சும்மா இருக்க மாட்டேங்குதே. நீ எப்படி வேணாலும் எந்த டைரக்ஷன்ல வேணாலும் அட்டாக் பண்ணு, அத நான் அசால்ட்டா தடுத்துருவேன்னு பாஞ்சு பஞ்சு வைக்க போவானா. அந்த கங்காரு என்னடானா ஒரு நூல் லைட்டா விலகி மூஞ்சா குமுறு குமுறுன்னு குமுறி எடுக்கும். உசோப்பாலேயே முடியல கொக்கா மக்கா என்ன அடின்னு. இங்க நமி யாரு கண்ணிலேயே சிக்காம நைஸா எஸ்கேப் ஆயிலான்ட்டு அப்படியே பொறுமையா நகர்ந்து போவா. ஆப்போசிட்ல பார்த்தா கொம்ப வச்சுக்கிட்டு ஒரு நாய் ஒண்ணு நின்னுட்டு இருக்கும். அது என்னடானா ஹைட் அண்ட் சீக் விளையாடுறியா, நாய்ங்க கிட்ட எல்லாம் அது வேலைக்கு ஆகாது கண்ணு, எங்களால ஈஸியா ஸ்மெல் பண்ண முடியும். ஐயோ நாய் பேசுதே அப்படின்னு விழுந்தடிச்சு ஓடுவா. ஏகப்பட்ட ஜோம்பிஸ் வெறித்தனமா விரட்ட ஆரம்பிச்சிருங்க. இங்க உசோப்பு அந்த கங்காரு கூட சண்டை போட அப்படியே முக்கிட்டு இருப்பானா. அந்த டைம் என்ன ஆகும், அது இப்படியா போவோம் அப்படியா போவோம் என்னென்னமோ பண்ணும். உசோப்பும் முடிஞ்ச அளவுக்கு அதுகிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டே இருப்பான். ஒரு கட்டத்துலங்க போது பின்னாடி இருந்து எக்கச்சக்க ஜோம்பிஸ் பாஞ்சு உசோப்பு அடிக்க வருமா. அந்நேரம்னு பார்த்து நம்மால பின்னாடி மாட்டி இருக்க துணி கால்ல மாட்டி கீழே விழுந்துருவானா. அட்டாக் பண்ண வந்த அவங்க ஆளுக்கே ஒரு குத்து அப்படியே பேன்னு விழுந்து கிடப்பான். உடனே சம காண்டாயிரும், கொய்யால எங்களுக்கே தனி காட்டுறியான்னு. அப்புறம் என்ன உசோப்ப பயங்கரமா வெட்டுன்னு வெட்டுவாங்க. இந்த பக்கம் உசோப்பு அந்த பக்கம் நமி ரெண்டு பேருமே அழகா ஒரே மாதிரி வந்து ரூட்டை மாத்திட்டு போயிருவாங்க. ஆனா பின்னாடி வந்த ஜோம்பிஸ் எல்லாம் கண்டமணிக்கு இடிச்சு விழுந்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள வெட்டிட்டு பின்னாடியே ஓடி வருவாங்க. நம்மளுக்கு அந்த வளைஞ்சு போற ஸ்டெப்ல அப்படியே விடாம ஏறுவாங்க இறங்குவாங்க அப்படியே போயிட்டே இருக்கும். கடைசியில பார்த்தா ஒரே ஸ்டெப்ல தான் இவ்வளவு நேரம் சுத்தி இருக்காங்க. இது அந்த கங்காரு கண்டுபிடிச்சு அட்டாக் பண்ண ஓடி வரும். உடனே இவங்க ரிவர்ஸ்ல ஓடுவாங்க. இன்னொரு கூட்டம் அந்த பக்கம் இருந்து வரும். இப்ப ரெண்டு பக்கம் மாட்டிட்டாங்களா. ஆனாலுமே நமி முயற்சியை கைவில்ல. அங்க லைன் அடிக்க வச்சிருந்த தூண்ல அப்படியே 2 ஜம்ப், அவ்வளவுதான் எஸ்கேப். அவங்களால வர முடியல. மூடிட்டு அங்க இருந்து கிளம்ப வேண்டியதானே. அதை விட்டுட்டு உசோப்பு பாத்தீங்களா எவ்வளவு தூரம் வந்துட்டோன்னு, உங்களால எல்லாம் எங்களை பிடிக்கவே முடியாது. அப்படி பிடிக்கணும்னா வண்டியில பெட்ரோலோ இல்ல கேஸ போட்டுவாங்க. கேஸ் வேணும்னா சொல்லுங்க, என்கிட்ட நிறைய ஸ்டாக் இருக்குன்னு பட்டக்ஸ தட்டி காட்டுவான். அந்த கங்காரு சைல்டிஷ் பாய்னு ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அப்படியே குதிச்சு பாக்கும். கங்காருவோட ஸ்பெஷாலிட்டியே ரொம்ப தூரம் ஜம்ப் பண்றதுதான். ஜம்ப் பண்ணி வராம இருக்குமா, அது பாட்டுக்கு கேஷுவலா ஜம்ப் பண்ணி வரும். இதுல மேட்டர் என்னன்னா, அது ஜம்ப் பண்ணி வர அந்த தூண் எல்லாமே சலியா உடஞ்சு செதற ஆரம்பிக்குது. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அவ்வளவுதான். அடிச்சு புடிச்சு ஜம்ப் பண்ணி ஓடிட்டே இருப்பாங்க. அந்த டைமுங்கும் போது உசோப் என்ன பண்ணுவான், கரெக்டா எய்ம் வச்சு அது நெத்திலேயே ஒரு அடி அப்படியே வந்த வேகத்துல பேன்னு கீழே விழும். உடனே பாத்தி இல்ல உசோப்பா குக்கா ஸ்னைப்பர்ல நான் தாண்டா என்னைக்குமே மாஸ்டர், என்கிட்ட எல்லாம் வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருப்பான். அந்நேரம் பார்த்தா அவங்க நின்னுட்டு இருந்த அந்த பில்லர் கண்ணா பின்னு உடஞ்சு மேல இருந்து பேன்னு கீழே விழுவாங்க. இங்க சாப்பரால நல்லாவே சண்டை போட முடியுது. இப்ப என்ன பஞ்சாயத்துனா ஒருத்தன் 2 பேரும் அசால்ட்டா காலி பண்ணிடலாம். ஆனா எக்கச்சக்க பேர் இருக்காங்களா, தனியாலாம் அவனால ஹேண்டில் பண்ண முடியல. என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டா நம்பி உசோப்பு மேல இருந்து ஒரு ஜோம்பி மேல வந்து பொத்துன்னு விழுவாங்க. அப்படியே தெரிச்சிருவான். இவங்கள பார்த்தோன்னா உசோப்புக்கு செம ஹாப்பி. சரி ஒரு வழியா எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லாம சேஃப்டியா வந்து லேண்ட் ஆயிட்டமேன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது மேல இருந்து அந்த பில்லர் உடஞ்சு விழும். நல்ல வேலை நம்பி காப்பாத்திடுவான். அப்பதான் சாப்பருக்கு ஒரு மேட்டர் ஞாபகம் வரும். இவங்க எல்லாம் ஜோம்பிஸ், இவங்களுக்கு ஃபயர்னா சுத்தமா ஆகாது, அதனால அதை பண்ணா போதுங்கிற மாதிரி சொல்லுவான். அப்பதான் உசோப்புக்கே ஸ்ட்ரைக் ஆகும். என்ன மேட்டர்னா இவங்க அந்த கிரேவியார்ட்ல மாட்டும் போது நம்ம நமிய எக்கச்சக்க ஜோம்பிஸுங்க புடிச்சிருச்சுங்க. அந்த டைம் உசோப்பா ஃபயர் ஸ்டாரை வச்சு ஒரே அடி, அந்த இடமே பயங்கரமா நெருப்பு பத்திக்கும். அந்த நெருப்பை பார்த்த உடனே ஜோம்பிஸ் எல்லாம் வீதியில வானாங்க. அதே மாதிரி தானே மென்ஷன் குழியும் கேண்டில தூக்கி போட்டு எல்லாத்தையும் படாத படுபடுத்தினா அத்தனை ஜோம்பிஸும் பயங்கரமா வீதியில கதர்னாங்க. அப்படி இருக்கும்போது அதை யூஸ் பண்ணா போதுமேனு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு அட்டாக் பண்ணுவான். அப்படியே நெருப்பு குபுன்னு வந்தவொடனே எல்லாம் வீதியில எஸ்கேப் ஆகி ஓடுவாங்க. அடுத்த அட்டாக்க பண்ண போவான். பின்னாடி இருந்து பெண் குயின்ஸ் எல்லாம் வந்து அவனை அடிச்சு கீழே தள்ளி விட்டுரும். உடனே சாப்பர் அவனை காப்பாத்த போனா அவனுக்கு பின்னாடி இருந்து அந்த இரும்பு குண்டை வச்சு ஒரே அடி, அவ்வளவுதான் 2 பேருமே மட்டை. ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு வீதியில இருந்தா பின்னாடி பயங்கரமான ஒரு நீரியான வந்து நின்னுகிட்டு நீ பெரிய ஆபத்துல இருக்கன்னு சொல்லி கத்திய வச்சு ஒரே போட வரும். ஆனா இடையில அந்த பெண் குயின் வந்து ஒரே அடி அடிச்சு திருகி விட்டுட்டு அவளை ஹர்ட் பண்ணாதன்னு சொல்லும். இந்த லூசு முட்டா பயலுலாம், அந்த பைரட்டு நமக்கு எனிமி, அவளை நீங்களும் சேர்ந்து அடிக்கிறதா நியாயம், எதுக்கு தேவையில்லாம எங்க மேல கை வைக்கிறீங்கன்னு சொல்லி கத்துவான். ஆனா அந்த நாய் மாதிரி மூஞ்சி வச்சிருக்க பெண் குயின் என்ன சொல்லுனா, இந்த பொண்ணு யாரு என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா மாஸ்டரோட ஆர்டராவே இருந்தாலும் சரி என்னைய சாக்ரிஃபைஸ் பண்ணுவேனே தவிர இந்த பொண்ணை நான் அட்டாக் பண்ண விடவும் மாட்டேன், அட்டாக் பண்ணவும் மாட்டேன்னு சொல்லி கத்துமா. நீங்க நம்மளுக்கெல்லாம் ஷாக் ஆயிரும், யாரு இது திடீர்னு நமக்காண்டி இடையில வந்து டிராமா பண்ணிட்டு இருக்குதுன்னு. இல்ல வேற நமிக்காண்டி எல்லாத்தையும் எதிர்த்து நிக்கும். அவ அப்படியே வாய பொழந்துட்டு பாப்பான், என்ன ஆச்சு இந்த ஜோம்பிக்குன்னு. அந்த டைம் மேன்ஷனுக்குள்ள காட்டுறாங்க. அங்க பூரா இரும்பு சிலையா இருக்குது. பண்ணிய போட்டு படாத பாடு கொடுத்துவான். இவங்களுக்கு இப்ப அவன் எங்க போனா என்னன்னு தெரியல. சோ மாத்தி புலம்பி தள்ளுவாங்க. அட வேற ஒண்ணும் இல்ல, சஞ்சய் காணாம போன மாதிரி இப்ப ஜோரோவும் காணாம போயிட்டான். ஆமா இப்ப இவன் எங்க போனான்னு சொல்லி மண்டைய போட்டு சொரிஞ்சுட்டு இருக்கும் போது ஏதோ பூச்சி மாதிரி 2 எண்ணம் பயங்கரமா மேல இருந்து நம்ம ஆளுகளை கூறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க.